ஹாய் மக்களே, என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த முற்றம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஓவர்ஃப்ளோ தண்ணி இங்கே வர மாதிரி ரெடி பண்ணிட்டோம். நல்லா வெளி பக்கமாக வச்சுருந்தோம் தண்ணி. அது பார்த்தீங்கன்னா வெளியில் மா காற்றடிச்சு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ப்ளம்பர் செட் பண்ணது தரையில் போய் தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது சுத்தமாக நமக்கு போய் காதை வச்சு வச்சு கேட்கணும் ஒவ்வொரு தடவையும். கடைசியில் அது வேலையே ஆகல. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று முந்தானத்து ஒரு காற்று அடிச்சுது. அந்த காற்றுல கட்டை சோத்தில் வச்சுருந்தேன், அதுவும் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் பையனை கூப்பிட்டு காலையில் தம்பி வாடா டே அப்படின்னு சொல்லி அந்த ஓவர்ஃப்ளோ பைப் எடுத்து மேலே இந்த பக்கமாக தண்ணி ஒன்று வருது, அதில் வச்சு மாட்டி விட்றா வாடா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி வச்சுட்டேன். இப்போ இதில் ஒரு அட்வான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே தெரிஞ்சிடும் தண்ணி ஊற்றுறது ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு 2 வசதியாக போயிடுது. குளிக்கிறனா கூட குளிச்சுக்கலாம் மாட்டேங்குது இதில் ஷவர் மாதிரி. அப்படியே வீட்டுக்காரம்மா அப்பப்போ பாத்திரம் விளக்குங்கம்பாங்க. இந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் அதுக்கு அடியில் போட்டால் கலகலன்னு விளக்கிருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணலான்ட்டு. பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் தண்ணி. அதே மாதிரி முற்றத்தில் ஒரு தண்ணி போட்டுவிட்டால் நம்ம கூலிங்காகவும் ஆயிரும். தண்ணி வலியுறதில்ல, காற்று சில்லு சில்லு வரும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது காலையில் நடந்த ஒரு நல்ல வேலை. இனிமேல் தண்ணி வலிச்சா நல்லாவே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இப்படியே போய் இங்கே போனோம். இப்படி போய் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போய் இந்த பக்கம் தண்ணி வலியும். காதை போய் இங்கே வச்சு கேட்கணும் தண்ணி வருதா வலியுதான்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் இதிலையே பார்த்துடலாம். படக்குன்னு தண்ணி வலிச்சா இங்கேயே தெரிஞ்சு போயிடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டியில் அதிகமாகிடும். தண்ணி ஊற்றுறதுனால முற்றத்தில் தண்ணி கொஞ்சம் இதாகி ஹியூமிடிட்டி சூப்பராக வரும். ஒரு நல்ல பிளான் தான் இது. தேங்க்யூ. அங்கே ஊற்றுற தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செடி வச்சுருந்தா எல்லாம் மாடு கடிச்சு பின்னி எடுத்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். இது ஒரு டபுள் ப்ளஸ் பாயிண்ட்டு. செடி வச்சுக்கலாம் இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம். தேங்க்யூ. ஈரம் ஃபுல்லாக வருதாட்டுக்கு. முற்றம் ஃபுல்லாகவே ஈரமாயிருச்சு.